ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்க போகிறீங்க. செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய முதலாவது செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 23 செப்டம்பர் 2018 பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இயர் அண்ட் டேட் பாருங்கள். 1 ஏப்ரல் 30, 2018, 2 மார்ச் 15, 2018, 3 ஜனவரி 1, 2019, 4 செப்டம்பர் 23, 2018. விடை 4 செப்டம்பர் 23, 2018. When was the Ayushman Bharat scheme launched? A. April 30, 2018, B. March 15, 2018, C. January 1st, 2019, D. September 23, 2018. Answer is option D, September 23, 2018. அடுத்த செய்தி, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 30ஆம் தேதி ஆயுஷ்மான் பாரத் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது. கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? 1 ஏப்ரல் 30, 2 ஏப்ரல் 15, 3 ஏப்ரல் 1, 4 செப்டம்பர் 23. விடை 1 ஏப்ரல் 30. Ayushman Bharat Divas is observed on which day? A. 30th April, B. April 15, C. April 1, D. September 23rd. Answer is option A, 30th April. தமிழகத்தின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் நாட்டிலேயே முதல் முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிமுகம் செய்தது. இதுதான் முழுமையான தகவல். இதில் இருந்து எப்படி கேள்வி வரலாம்? ஆஸ் யூஷுவல் தான், இந்த டேட் அண்ட் இயர் வச்சு. நீலகிரி வரையாடுகள் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு எப்போது அறிமுகம் செய்தது? இந்த திட்டத்தை தமிழ்நாடு எப்பொழுது அறிமுகம் செய்தது? 1 அக்டோபர் 2020, 2 அக்டோபர் 2021, 3 அக்டோபர் 2022, 4 அக்டோபர் 2023. விடை 4 அக்டோபர் 2023. When did Tamil Nadu introduce the project Nilgiri Star Conservation? A. October 2020, B. October 2021, C. October 2022, D. October 2023. Answer is option D, October 2023. ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கை 2023 மூலம் தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதுதான் தகவல். இதிலிருந்து இப்போ கேள்வியை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1 2561, 2 2761, 3 2861, 4 2961. விடை 4 2961. What is the number of elephants in Tamil Nadu according to a survey conducted in all parts of the country in 2023? 2023 கணக்கெடுப்பின்படி 4 options. A. 2561, B. 2761, C. 2861, D. 2961. Answer is option D, 2961. அடுத்த செய்தி, 2020 முதல் 2100 வரை காலநிலை மாதிரிகளின்படி இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை 1.7 முதல் 3.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதுதான் செய்தி. இதிலிருந்து இப்போ கேள்வியை பார்ப்போம். 2020 முதல் 2100 வரை காலநிலை மாதிரிகளின்படி இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை எவ்வளவு செல்சியஸ் அளவுக்கு மேலும் அதிகரிக்கப்பட உள்ளது? 1 0.5 முதல் 1.0 டிகிரி செல்சியஸ், 2 1.7 முதல் 3.8 டிகிரி செல்சியஸ், 3 2.0 முதல் 4.5 டிகிரி செல்சியஸ், 4 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ். விடை 2 1.7 முதல் 3.8 டிகிரி செல்சியஸ். By what degree Celsius is the temperature of Indian Ocean expected to increase from 2020 to 2100 according to climate models? Option A. 0.5 to 1 degree Celsius, B. 1.7 to 3.8 degree Celsius, C. 2 to 4.5 degree Celsius, D. 3 to 5 degree Celsius. Answer is option B,
1.7 to 3.8 டிகிரி செல்சியஸ். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.